வெல்கம் டு சகாஸ் லைஃப் ஸ்டைல். ஃப்ரெண்டு வீட்டில் இருக்க செல்லங்களை பார்க்க வந்திருக்கோம். நிறைய பூச்செடிகள் வச்சுருக்காங்க. சுற்றியும் மலைகள் காடுகள் தான், நடுவில் வீடு. அழகான அமைதியான இடம். ஜாதி மல்லி 2 மாதமாக ஓவராக பூத்துச்சு, நிறைய பூக்கள். இப்போ கொஞ்சம் சீசன் கம்மியாயிடுச்சு. ஜில்லு கூப்பிட்றா. ஜில்லு, நீங்கள் ஜில்லுவா? ஜில்லு நம்ம சொல்ல என்ன அழகாக ஓடுறா ஒடியாரா. ஜில்லுவை கூப்பிட்டுட்டு உங்களை கூப்பிடலேன்னு பார்க்குறீங்களா? ஏண்டா அழகே, என்னடா பார்க்குறீங்க? எல்லாரும் பார்க்குறீங்கடா. ஜில்லு தான் ரொம்ப பார்க்குறாடா. ஜில்லுன்னா ஜில்லுக்கிட்ட பட்டுக்கிட்ட எல்லாம் சொல்லிட்டு கிளம்பியாச்சு. நம்ம வீட்டுக்கு போயிட்டுருக்குறோம். வழி எங்கும் தண்ணி. காவேரி அவ்வளோ செலுத்துட்டு ஓடுறா. பார்க்கவே ஆசையாக இருக்குது. இங்கே குளத்தூர் பக்கத்தில் ஒரு கோவில் இருக்குது. அமாவாசை அன்னைக்கு இந்த தண்ணியில் குளிச்சுட்டு நிறைய ஜனங்க இந்த கோயிலுக்கு வருவாங்க. அவ்வளோ கூட்டமாக இருக்கும். எங்கே கொஞ்சம் ஸ்லோவாக போங்களேன், தண்ணியை பார்க்கலாம். ஓகே. மரங்கள் மறைச்சிக்கிச்சு காமிக்கிற பாருங்க. பக்கத்துலேயே தான் அந்த ஓரமெல்லாம் தெரியறதெல்லாம் தண்ணி தான். ஆஹா, என்ன அழகாக போடுறா. காவேரி ஸ்பீடாக போயிட்டுருக்குறா. இன்னும் கொஞ்சம் தூரம் போகலாம், பக்கத்துலேயே தெரியும். இப்போ மரங்கள்லாம் மறைச்சிருக்கு பாருங்கள். கண்ணு கெட்டின வரைக்கும் தண்ணி தான் தெரியுறாங்க. இந்த மாதிரிலாம் பார்த்துட்டு போகிறப்ப மனசு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. நீங்களும் பாருங்கள், சந்தோஷமாக இருங்க. வாங்க, பார்த்துக்கிட்டே நம்ம வீட்டுக்கு போகலாம். குளத்தூர்லேருந்து இப்போ போயிட்டுருக்குறோம். நேராக போனோமா மேட்டூர் டேம். குளத்தூருக்கும் மேட்டூர் டேமுக்கு இடையில தான் நம்ம ஊர் இருக்குது. ஏற்கனவே நம்ம ஊரெல்லாம் போட்டிருக்கேன் வீடியோவில். நல்ல வெயில் அடிக்குது. அடுத்த முறை வரப்போ தண்ணி பக்கத்தில் போய் பார்க்கலாம். நைட்டெல்லாம் நல்ல மழை, பகலெல்லாம் பயங்கரமான வெயில். அதுவும் நல்லா தான் இருக்குது. பகலில் மழை பெஞ்சால் வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் கஷ்டமாயிடும்ல. சூப்பராக இருக்குது பாருங்கள். மழையெல்லாம் அழகாக தெரியுது. இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் தண்ணி பக்கத்துலேயே தெரியும் பாருங்கள். தெரியுது, கிட்டால பார்க்கலாம். ஆஹா, ரொம்ப பக்கமாக தெரியுது பாருங்கள். ஏங்க இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக போங்க. ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு தண்ணி. ஸ்பீடாக போகிறா. இங்கே அடிக்கடி போகிறது உண்டு இந்த ரோட்டில். அப்போயும் இந்த தண்ணியை பார்க்க ஆசையாக தான் இருக்கும். புதுசாக பார்க்குற மாதிரி இருக்கும். நிறைய பேர் தண்ணியை வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. நமக்கும் இறங்கி பார்க்கணும், ஆனால் டைம் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லை, நல்ல வெயில் அடிக்குது. நம்ம அடிக்கடி வரத்தான், வரப்போ கிட்டால போய் பார்க்கலாம். இன்னும் 2 நாளில் கண்டிப்பாக இந்த ரோட்டில் வருவோம். அப்போ கிட்டால போய் தண்ணியை தொட்டு பார்க்கலாம். கடல் அலை மாதிரி பொங்கி போயிட்டுருக்குது காவேரி. ஆஹா, சிலுன்னு போகிறா. காரை நிறுத்திட்டோம் பார்த்துட்டு. சூப்பராக இருக்குது. இப்படியே போனால் நம்ம வீடு பக்கம்தான், சீக்கிரம் போயிடலாம். இந்த தண்ணியை பார்த்துக்கிட்டு, ரோட்டை பார்த்துக்கிட்டு, இந்த காடு மலைகளையெல்லாம் பார்த்துட்டு உங்களோட பேசிட்டு போகிறதே ஒரு தனி சந்தோஷந்தான். பக்கம்தான் நம்ம வீடு, ஆனால் ஸ்லோவாக போகிறதுனால ரொம்ப தூரமாக தெரியுது. லேசாக மழை தூர்றப்ப இந்த ரோட்டில் போகிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ஜாலியாக இருக்கும்.
இப்போ எல்லாம் நைட் மட்டும்தான் மழை வருது, பகலில் மழை இல்லை. அது வரைக்கும் பரவாயில்ல தான். ஆஹா, காவேரி தெரிகிறா பாருங்க. அந்த கடைசி வரைக்குமே போயிட்டுருக்கிறா. இப்படியே போய் மேட்டூர் டேமில் கலந்துருவான்னு நினைக்கிறேன் காவேரி. சூப்பராக சிலுன்னு இருக்கு. ஈவினிங் டைம் இன்னும் சூப்பராக இருக்கும். அது மழை சாரலப்போ வந்தோமா ஆகான்ட்ருக்கோம். மலைகள்லாம் நல்லாவே தெரியுது. நம்ம வீட்டு பக்கம் இருக்கிற மலை தான். நம்ம மாடியிலேருந்து நிறையா தடவை அந்த மலைகளை பார்த்துருக்கோம். நம்ம ரம்யமாக இருக்கும் சுற்றியும். அங்கேயும் நம்ம வீட்டு பக்கத்துலேயும் காவேரி ஓடிட்டுருக்காரு. செமையாக இருக்கும். நாளைக்கு நம்ம வீட்டு மாடியிலேருந்து உயரமாக போய் நம்ம காவேரியை பார்க்கலாம். சூப்பராக பக்கத்துலேயே போகிற மாதிரி போயிட்டுருப்பா. வந்தாச்சு, இன்னும் கொஞ்சம் தூரம்தான். தண்ணியை விட்டு கண்ணை எடுக்க மனசு வரல. அவ்வளோ அழகாக போயிட்டுருக்கிறா. கிட்டால போய் பார்த்தா தெரியும் அவள் ஸ்பீடாக போகிறது. கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் போகிறேன், போய் காமிக்கிறேன். பரிசல் ஒன்று போயிட்டுருக்குது. பரிசலில் எல்லாம் போகலாம், நல்லாயிருக்கும். ஆனால் எனக்கு கொஞ்சம் பயந்தான் தண்ணியில் போகிறதுக்கு. நம்ம வீட்டு பக்கம் இருக்கிற காவேரியில் சும்மா சுற்றி கொஞ்சமாக போயிட்டு வருவோம். என் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் வீடியோ பார்த்த உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இப்போ ஷாப்பிங் முடிச்சுட்டு தான் வீட்டுக்கு போயிட்டுருக்குறோம். என்னென்ன வாங்கியிருக்கேன்றதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.